ஹலோ ஹலோ துரவேலு. ஏன்பா தம்பி, தயவு செய்து என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதப்பா. உனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். மாமா நல்லா டிராமா போட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திருக்காரு. கொஞ்சம் நஞ்சல்லம்மா, 3 கோடி. என்ன மாமா, எதுக்கு உடனே வர சொன்னீங்க? என்னாச்சு மாமா, ஏன் அத்தை அழுகுறாங்க? கீதாவை யாரோ கடத்திட்டாங்க மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? கீதாவை கடத்திட்டாங்களா? எப்படி கடத்தினாங்க? யார் கடத்தினா? ஏதாவது போன் வந்துச்சா? 3 கோடி ரூபா பணம் வேணுமா, இல்லனா பொண்ணை கொன்னுடுவானா. போலீஸுக்கு போனா பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு வேற சொன்னான். நம்ம கீதா செல்லுக்கு போன் போட்டேன், ஆனா ரிங்கு போயிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டேன்றா மாப்ள. ஐயோ, எல்லா மேட்டரையும் கரெக்டா செஞ்சோம், ஆனா அந்த செல்போன் மேட்டர் மட்டும் விட்டுட்டோமே. என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? மாமா, போலீஸ் போலாம் மாமா. ஐயோ வேணாம் தம்பி, போலீஸ்க்கெல்லாம் போனா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும். அவங்க சும்மா விட மாட்டாங்க தம்பி, சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. சரி மாமா, அவங்க இன்னொரு தடவை ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் பணத்துக்கு ஏற்ப பண்ணுங்க, நான் வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சு பார்க்குறேன். வேற ஏதாவது வழினாலும் யோசிங்க தம்பி, ஆனா போலீஸுக்கு போற வழி மட்டும் யோசிக்காதீங்க. அதுதானே எனக்கும் நல்லது. ஹலோ ஹலோ துரவேலு. ஏன்பா தம்பி, தயவு செய்து என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதப்பா. உனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். தம்பி சொல்லுங்க தம்பி. போனை எப்படி கொடுங்க. ஹலோ, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. நீ எந்த வயசுல இருந்தாலும் நீ இப்போ எனக்கு கடவுள் மாதிரி. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நீ அவ்வளவு ஒண்ணு செஞ்சிடாதப்பா. போதும் போதும், போனை துரவேலுட்ட கொடு. தம்பி சொல்லுங்க தம்பி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க தம்பி. பணம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணிட்டேன். எங்க எடுத்துட்டு வரணும்? மறுபடியும் சொல்றேன், போலீஸ் உன் கூட வந்துச்சு, அவ்வளவுதான். உன் பொண்ணோட பணம் கூட உனக்கு கிடைக்காது. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதே தம்பி. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். சத்தியமா நான் போலீஸ் கிட்டலாம் போக மாட்டேன் தம்பி. சௌராஷ்டிரா நகர் 5வது தெரு. உன் வண்டி நம்பர் எனக்கு தெரியும், நாங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என் பொண்ணு? பணம் கைக்கு வந்ததும் உன் பொண்ணு தானா வீட்டுக்கு வருவா. தம்பி கண்டிப்பா வந்துருவா இல்லையா? தயவு செய்து ஏமாத்த மாட்டீங்கல்ல? நாங்க ஏமாத்த மாட்டோம். நீ ஏமாத்தணும்னு நினைச்ச பொண்ணு வராது, பணம் தான் வரும். ஹலோ, என்னங்க, என்ன சொன்னா? போனை கட் பண்ணிட்டான்டி. இப்போ என்னங்க பண்றது? ஏண்டி, நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு கீதாவை அனுப்பலனா? பணம் பணம் பணம், இதே பைத்தியம் உங்களுக்கு. நம்ம பணத்தை கொடுத்துட்டா அவன் நம்ம பொண்ணை அனுப்பிடுவாங்க. என்ன இன்னும் எனக்கு ஃபோன் வரலையே? ஒருவேளை போலீஸ்க்கு போயிடுவாங்களோ? மாமா போலீஸுக்கு போயிட்டா என் கதி அதோ கதி தான். மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி உடனே அவர் வர சொல்லுங்களேன். என்னங்க யோசிக்கிறீங்க? ஏய்,
உன் கூட படிச்சான்ல அந்த முத்துராஜ், அவன் இப்ப டிஎஸ்பியா இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு ஒரு ஐடியா கேட்போமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டிஎஸ்பி வேண்டாம், எஸ்பி வேண்டாம். முதல்ல பணத்தை கொடுத்து பொண்ணை கூட்டு வர வழியை பாருங்க. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு நம்ம பொண்ணை விட பணம் தான் முக்கியமா? பணம் எப்போனாலும் சம்பாதிக்கலாங்க, நமக்கு நம்ம பொண்ணு கிடைக்காதுங்க. மாமா என்னாச்சு? வீட்டுக்கு வாங்க மாப்ள, அவன் பணம் எங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். சரி மாமா, நான் இப்போ உடனே வந்துடுறேன். ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது. இப்போ எவனோ ஒருத்தன் சந்தோஷமா அனுபவிக்க போறான். பாவம் மாப்ள ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு. கொடுத்திருந்தா அவராவது அனுபவிச்சிருப்பாரு. போச்சு, 3 கோடி ரூபாய் போச்சு. என்னங்க மனுஷன் நீங்க? வயசு பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்னு யோசிக்காம பணத்தை பத்தியும் தங்கச்சி பையனை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. அடி போடி, இந்த பணத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப எவனோ ஒருத்தன் சொலையா அடிச்சுட்டு போய் நல்லா அனுபவிக்கவும் போறான். மாமா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன். 4-5 இடத்துல கடன் வாங்கி எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்குன்னு கேட்டிருந்தேன். பாவம் இப்படி ஆயிடுச்சே மாப்ள. இப்போ எதுக்கு மாமா அதை பத்திலாம் பேசிக்கிட்டு? முதல்ல பணத்தை கொடுத்துட்டு கீதா மீட்டர் வெளியே பார்ப்போம். ஆமா, அவங்க உங்களை எங்க வர சொன்னாங்க? ஏதோ சௌராஷ்டிரா நகர் 5வது தெரு கார்ல வர சொன்னான். அதுவும் என் கார்லயே வர சொன்னான். இல்ல மாமா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கீதா வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் வரேன். மாப்ள எதுக்கும் நானும் வரட்டுங்களா? ஏன் சொல்றேன்னா, 2 பேர் போனா உங்களுக்கும் தைரியம் இருக்கும், அவங்களுக்கு பயம் இருக்கும். இல்ல மாமா, கார்ல 2 பேர் போனா போலீஸ் நினைச்சுப்பாங்க, அப்புறம் பணத்தையும் வாங்க மாட்டாங்க, கீதாவையும் திருப்பி தர மாட்டாங்க. என்னங்க நம்ம மாப்பிள்ள சொல்றதாங்க உண்மை. நாம ஒண்ணு நினைச்சு அவங்க வேற மாதிரி நினைச்சிட்டா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுங்க. சொன்னா கேளுங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா மாப்பிள்ள போய் கீதாவை கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடும் போல் இருக்கு. அதுக்குதான் கூட வரேன்னு சொல்றேன் மாப்பிள்ள. எதுக்கு மாமா? அவங்க கிட்ட நான் பக்குவமா பேசுவேன், ஆனா நீங்க அப்படி பேச மாட்டீங்க. உங்களுக்கு பிபி வர இருக்கு, அதுல ஏதாவது சண்டை கிண்ட போட போய் அப்புறம் கீதா கதி அதோ கதிதான். ஏங்க அவர் சொல்றது உண்மைதாங்க. நீங்க கீதாவை பத்தி கேப்பீங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க உடனே கத்துவீங்க, அப்புறம் அவ்வளவுதான், பதற காரியம் செதறி போகுங்க. இங்க பாருங்க, 2 பேரும் டென்ஷன் ஆகாம வீட்டுல இருங்க. நான் போய் கீதா கண்டிப்பா கூட்டு வந்துடுறேன். வரேன். இது நான் ஏன் மாமா வீட்டில் படுத்திருக்கேன்? மாமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வந்தேன், காஃபி கொடுத்தாரு, குடிச்சேன், அப்புறம் தூக்க வர மாதிரி இருந்தது, அப்படியே வந்து படுத்துட்டேன். கடவுளே, இவ்வளோ நேரமா தூங்கியிருக்கேன். மாமா வந்து கூட என்னை எழுப்பல. அப்பா, தூங்குறேன்னு எழுப்பாம வெளியில போயிட்டாரு போல இருக்கு. சரியான மாமா. சரி, வீட்டுக்கு போனோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்க போயிட்டா? கீதா, கீதா,
நான் பண்ணிட்டேனே. கீதா தூங்குவான்னு நினைச்சு போனது ரொம்ப தப்பா போச்சு. பணம் கைக்கு வந்துச்சு, ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சு. படிச்சவன் நான். ஆனா படிக்காதவன் மாதிரி எவ்வளவு தப்பான காரியம் செஞ்சிருக்கேன். பணத்துக்காக என்ன வேணா செய்யலாம்னு யோசிச்சேன். ஆனா நான் ஐயோ கண்டிப்பா மாட்ட போறேன். பெரிய ஆபீஸ் வச்சு பல பேருக்கு சம்பளம் கொடுக்கறேன்னா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன கண்டிப்பா தெரியதான் போகுது. அசிங்கப்படுத்த தான் போறாங்க. ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. வசுமதி, நான் செஞ்ச காரியம் வசுமதிக்கு தெரிஞ்சா, ஐயோ, மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க. சத்தியமா வசுமதியை கூட குடும்பம் நடத்த வரவே மாட்டான். நான் நல்லவன்னு நினைச்சுதான் வசுமதி என்னை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். நான் இப்படி ஒரு கேவலமானவன் அவளுக்கு தெரிஞ்சா, ஐயோ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டிய மோத்திலே எரிஞ்சிருவாளே. இதெல்லாம் யோசிக்காம இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சுட்டேனே. கடன்காரங்களுக்கு பணம் கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். இப்ப பணம் கிடைச்சது, ஆனா அடுத்தவங்களை ஏமாத்தி வாங்கினது. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போக தான் போறேன். யாருன்னு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, கீதா கண்டிப்பா எனக்கு கேவலமா தான் நினைக்க போறா. என் முகத்துல காரி துப்பதான் போறா. கடவுளே, என் பொண்ணுக்கு ஒண்ணா இருக்க கூடாது. அவ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என் பொண்ணை என்னங்க, நம்ம பொண்ணு ஏங்க இன்னும் வரல? ஏண்டி நானும் உங்கூட தானே இருக்கேன். சும்மா என்ன கேட்டுட்டு இருக்க? பதறாதடி, வருவா. ஏண்டி சும்மா அழுதுட்டு இருக்க? என்னங்க, கீதா வந்துட்டாங்க. கீதா வந்துட்டா. கீதா, 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 உனக்கு ஒன்னும் ஆகலையாம்மா? கீதா, என் கண்ணு வந்துட்டியம்மா. உனக்கு ஒண்ணு ஆகலையே? என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிட்டேம்மா. உனக்கு ஒண்ணு ஆகல கீதா? ஏமா எதுக்குமா உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டானா வீட்டுக்கு போனோம்? எதுக்குமா இப்படி எல்லாம் நடக்கணும்? நாங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் பதறி போயிட்டோம் தெரியுமா? ஐயோ அப்பா, எனக்கு ஒண்ணு ஆகலப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லபடியா வந்துடணும்னு நான் வேண்டாத கடவுளே இல்லம்மா. அம்மாடி, நீ எப்படிமா அவன் கண்ணுல மாட்டின? அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அம்மாடி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஐயோ அப்பா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்னங்க, நம்ம பொண்ணு ரொம்ப பயந்துட்டா போல இருக்கு. அதான் இப்படி பேசுறாங்க. பேசாம அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போங்களேன். சரி சரி. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாம இருப்பீங்களா? என்னாச்சுப்பா, ஏன் இப்படி புலம்புறீங்க? ஏமா நாங்களா புலம்புறோம்? நீ எங்களை புலம்ப வச்சிட்டியம்மா. உன்னை யாரோ கடத்திட்டு போனதா போன் வந்ததுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமாமா? நல்ல வேலை, மாப்பிள்ள வந்து பணம் எடுத்துட்டு போய் கொடுத்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி ஏம்மா, மாப்பிள்ள வரல? கீதா, காஃபி சாப்பிடுறியா? என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுக்கு வந்து பச்சை தண்ணி கூட கண்ணு காட்ட மாட்டீங்க, விரட்டுவீங்க. மாமா, மாமா நல்லா டிராமா போட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திருக்காரு. கொஞ்சம் நஞ்சல்லம்மா, 3 கோடி ரூபாய் அநியாயமா உன்னை கடத்தி வச்சுட்டு
3 கோடி ரூபாவை புடுங்கிட்டானுங்க. ம். எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் படுபாவி நாசமா போறவன் அநியாயமா ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டானே. சத்தியமா சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். நம்ம கிட்ட பணம் வாங்கினவன் கை விளங்காம தான் போகும். கடைசியில அவன் அனாதை பணமா தான் சாவான். ஐயோ அம்மா கத்தாதீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? தலை வலிக்குது. ஹேய், பொண்ணுக்கு தலைவலிக்கு தாண்டி கத்தாதரி. அம்மா, உன் செல்லுக்கு ஃபோன் பண்ணா ரிங்கு போய்கிட்டே இருந்தது. நீ எடுத்து அப்பா கிட்ட பேச வேண்டியது தானே? சைலண்ட்ல போட்டிருந்தேன்ப்பா, அதான் நான் எடுக்கல. சரி, உன்னை எங்கம்மா அவனுக்கு அடைச்சி வச்சிருந்தானுங்க? நீ ஏற்கனவே அவங்கள பார்த்துருக்கியா? இல்ல அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போனா உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஐயோ அப்பா, நடந்தது நடந்து போச்சு, இந்த விஷயத்தை இதோட விடுங்க. மறுபடியும் போலீஸ்க்கு போனா திரும்ப அவங்க என்ன கடத்திட்டு 10 கோடி கேட்டா என்னப்பா பண்ணுவீங்க? ஆமாங்க, கீதா சொல்ற மாதிரி மறுபடியும் அப்படி நடந்துச்சுன்னா அவங்கள நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நமக்கு நம்ம பொண்ணுதான் முக்கியம், பணம் இல்ல. இதுக்கு மேல போலீஸுக்கெல்லாம் போய் சொல்லாதீங்க, இதோட விட்டுடுங்க. அம்மா, ஏதாச்சும் சாப்பிடுறியாம்மா? ஐயோ எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடுங்க. என்ன மாமா, பின்னாடி போலீஸ் வருதான்னு பாக்குறீங்களா? நீங்க பண்ண தப்ப நானும் செய்ய மாட்டேன் மாமா. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையை வச்சிருந்த தெரியுமா? அது மேல மண்ணள்ளி போட்டு புதைச்சிட்டீங்களே மாமா. பணத்துக்காக எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களால இவ்வளவு கேவலமா கூட நடந்துக்க முடியுமா? எனக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சு எங்க அப்பாவை ஏமாத்தி நீங்களே அப்படி பண்ணீங்க. சாரி கீதா. அப்பாவை கேட்ட பணம் கொடுக்கல, நீ எப்படியாவது வாங்கி கொடுன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் வாங்கி கொடுத்திருப்பேல மாமா. உன்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தான். திருடுறதை விட எடுத்துக்கிட்டுமான்னு கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீங்க செஞ்ச அசிங்கத்தை விட அது எவ்வளவோ மேல். நல்லவனா பேர் எடுக்க ரொம்ப நாள் கஷ்டப்படணும், ஆனா கெட்டவனா மாறதுக்கு நீங்க செஞ்ச மாதிரி ஒரு காரியம் செஞ்சா போதும். அதுக்கப்புறம் நீங்க நல்லவனா மாறினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயோ போதும் கீதா, உன் வார்த்தைகளால என்ன கொல்லாத. கடங்கார தொல்லை ஒரு பக்கம், பொண்டாட்டி என்னை விட்டு போனது ஒரு பக்கம், அம்மா என் மேல கோச்சிட்டு போன கவலை. நான் பணம் கேட்கும் போதெல்லாம் ஒன்னு காரணம் காட்டி பணம் கொடுக்காம தட்டி கழிச்ச உங்க அப்பா. எல்லாத்துக்கும் மேல அந்த ஃபாரின் கம்பெனி என் கைவிட்டு போனதுக்கு காரணமா இருந்த அந்த ஃபைல், அது மட்டும் என்னை விட்டு போகாம இருந்திருந்தா எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இல்ல பணம் கேட்டதும் மாமா கொடுத்திருந்தா நான் ஏன் இப்படி நடந்துக்க போறேன் கீதா? கீதா, உனக்கு என் மேல ஆசை இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல ஆசை வரணுமே. அது வராம நான் எப்படி கீதா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வேற வழி எதுவும் தெரியல கீதா. சாரி கீதா, எனக்கு நீ என்ன தண்டனை வேணா கொடு, நான் ஏத்துக்கிறேன். உங்க நிலைமையில நான் இருந்தா கூட அப்படிதான் யோசிப்பேன் மாமா. தப்பு எங்க மேலயும் இருக்கு, நீங்களும் எங்களை மன்னிக்கணும் மாமா. உங்களை நான் மன்னிக்கணுமா? என்ன கீதா சொல்ற? உங்க ஃபைல் காணாம போனதுக்கு நானும் அப்பாவும் தான் காரணம் மாமா. உங்க பிசினஸ்ல பிரச்சனை செஞ்சு அதை வச்சு உங்களை மடக்கி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம் தான் நாங்க இப்படி ஒரு தப்பு செஞ்சோம் மாமா. பாவம் வசுமதி எந்த தப்பும் செய்யாம பழி அவ மேல விழுந்துருச்சு. அந்த பாவம் என்ன சும்மா விடாது. இந்தாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு,
இன்னொருத்தருக்கு குழி தோண்டினா ஒரு நாள் அதுக்குள்ள நாமளே விழ வேண்டியதா இருக்கும்னு. அதான் இப்ப அவரே விழுந்துட்டாரு. கீதா, உன்னை கடத்தினதா சொல்லி நான் தான் பணத்தை ஏமாத்திட்டேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல? இல்ல மாமா, யார்கிட்டயும் சொல்லல. அதனால உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான். அதனால யார்கிட்டயும் சொல்லல. தேங்க்ஸ் கீதா. மாமா கிட்ட வாங்கின பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன். தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைக்காத. நானே தப்பு செஞ்சுட்டு உங்களை எப்படி தப்பா நினைப்பேன்? நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை அடையணும்னு ஆசைப்படுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனிமே இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய மாட்டேன். என் மனசை மாத்திக்க பாக்குறேன். எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா மாமா? என்ன கீதா, சொல்லு, கண்டிப்பா செய்றேன். எந்த பாவமும் செய்யாதவ வசுமதி. அவ கோவம் நியாயம்தான். நீங்க அவ வீட்டுக்கு போய் இங்க கூட்டிட்டு வாங்க மாமா. எனக்காக நீங்க கண்டிப்பா இதை செய்யணும். வசுமதி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவ கஷ்டம் நம்மள நல்லபடியா வாழ விடாது. கண்டிப்பா உனக்காக இல்லைனாலும் எனக்காகவாது நான் வசுமதி கூட்டிட்டு வருவேன். தேங்க்ஸ் மாமா, நான் வரேன்.